தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் செயல்வீரர் கழக தோழர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நம்ம கழகத்தை சார்ந்த திரு பாபுஜி கௌதம் அவர்களே, திரு சினோரா PS அசோக் அவர்களே, திரு ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் திரு அமலன் சாம்ராஜ் அவர்களே, திரு அண்ணன் திரு JCD பிரபாகரன் அவர்களே, அண்ணன் திரு புரசை VS பாபு அவர்களே, சென்னை மத்திய மாவட்ட செயலாளர், இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஒட்டுமொத்த வில்லிவாக்கத்துடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை திரு குமார் அண்ணன் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, சகோதரர் இணை பொதுச் செயலாளர் திரு CTR நிர்மல்குமார் அவர்களே, கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் அறிவுரை மற்றும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் KA செங்கோட்டையன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அண்ணன் என்ற உரிமையுடன் எப்பொழுதும் நான் அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் எந்த பணியையும் உடனே முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட நம்முடைய பொதுச் செயலாளர் திரு அண்ணன் ஆனந்தன் அவர்களே, கழக தலைவர் 2026 முதல்வர் எங்கள் அண்ணன் தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த வெள்ளிவாக்கத்துடைய முதல் உரை அதாவது ஒரு தொகுதிக்குள்ள போகும்போது பொதுவா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு கேட்பாங்க. சரியா மருத்துவமனை இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க மருத்துவமனை இல்லை. ஒரு கல்லூரி இருக்கா அப்படின்னு பார்த்தா கல்லூரிங்கிறதே இங்க இல்ல. நல்ல அரசு பள்ளி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. மழை வரும்போது தண்ணி வருமான்னு கேட்டா இல்ல, சாக்கடையே வந்துகிட்டு இருக்கு. வெள்ளிவாக்கம் கழிவு நீர் வாக்கமா தான் மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பிரச்சனை மக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை இப்பதான் தெரிஞ்சு 5 வருஷமா இங்க ஒண்ணு இல்ல. MLA ஆபீஸே இங்க இல்லையா. இதுல வேற திமுக ஜெயிக்குன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன். சரி, MLA ஆபீஸே இல்லைன்னு பார்த்தா கடைசியில தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA வெற்றி அண்ணனே இல்லையா. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு நாளைக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவர் தான் பிறப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA. அந்த கட்சியே அப்படிதான். எனக்கு பேராசிரியரையே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. சோ அவருடைய பேரன்கிற முறையில தேர்ந்தெடுத்தாங்க. அவருக்கும் கெட்ட பேரு, பேராசிரியருக்கும் கெட்ட பேரு, இன்னைக்கு வில்லிவாக்கத்துக்கும் கெட்ட பேரு. சரி, கடைசியில MLA தான் இல்லைன்னு பார்த்தா திமுகங்கிற கட்சியும் இல்ல வில்லிவாக்கத்துல. MLA அழுவும் இல்ல, MLAவும் இல்ல, திமுக கட்சியும் இல்ல. சரி, ஓகே, திமுக தான் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம பாபு அண்ணன்ட்ட, ஆனா அந்த அதிமுகன்னு ஒண்ணு இருக்குமே, அது எங்கன்னு கேட்டேன். ஆனா அதை பேக்கேஜ் பண்ணி டெல்லிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. எல்லாம் பேக்கேஜாவே போயிட்டு இருக்கு கட்சி எல்லாம். இப்ப சரி விட்டுருங்கண்ணே, அவங்க டெல்லியிலே இருக்கட்டும். நம்ம வில்லிவாக்கத்துல இருந்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்லைன்னா இங்க யாரு இருக்கா சொல்லுங்க? டிவிக்கு. இப்போதைக்கு நம்ம யாரு இருக்கிறோம் களத்துல? டிவிக்கு. முதலமைச்சர் தொகுதி பக்கம் எப்பயாச்சும் வந்துட்டு போனாரா? அவரும் இல்ல கடைசியில. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணா. காம்படிஷன் வேணும்ல, இதெல்லாம் மாத்துறது கடைசியா ஒண்ணு பண்ணுவாங்க திமுக. பாபுன்னு ஒருத்தர் வருவாரு. ஓகே, அது நம்ம பாபு ஒண்ணு பாத்துக்குவாரு, விட்டுருங்க, அவரை பத்தி பேச வேணாம். சேகர் பாபு, ஸ்னேக் பாபு அப்படின்னு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வட்டம், நகரம், சதுரங்கம் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா 2000 ரூபாய் கொடுப்பாங்க.
இல்ல 3000 ரூபாய் கொடுப்பாங்க. தலைவர் நிக்கிற தொகுதின்னு 5000 போவோம். இப்பெல்லாம் ஏலம் ஆயிருச்சு. இப்ப ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பெரம்பூரா நேத்து ஏதோ தீர்மானம் போட்டாங்க 5000 ரூபாய் ரெடி பண்ணு. இந்த மாதிரி 5000 3000 2000 அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்ல. நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிக்கிறேன். 5 வருஷம் மொத்தமா அடிக்கிற பணம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி. நான் திமுக கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அப்பா 3000 4000 எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 1 லட்சம் கோடி உங்க குடும்பம் அடிச்சிருக்கு. அமைச்சர்கள்லாம் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. அதிகாரிகள் ஒரு 50,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க. மொத்தம் 6 லட்சம் கோடி கடன் எதுக்குன்னா 2 லட்சம் கோடி குடும்பத்துக்கு, 1 லட்சம் கோடி இவங்களுக்கு, 3 லட்சம் கோடி தான் உண்மையான கடன். அப்ப நாம என்ன சொல்றோம்னா 3000 கொடுக்காதீங்க. 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டா மாசத்துக்கு 50 ரூபாய் பிச்சை காசு கொடுக்குறீங்கடா. டேய் கொஞ்சம் நல்ல காசா கொடுங்க. மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. 3000 ரூபாய் எவ்வளவு வருது? 50 ரூபாய் ஒரு மாசத்துக்குன்னா 600 ரூபாய். 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய் கொடுத்து 50,000 கோடி அடிக்க வராங்க. இதுதான் கணக்கு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னையில இருந்து இந்த கணக்கை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்றதுக்கு மாசம் 50 ரூபாய் கொடுக்க வராங்க தேர்தலுக்கு. அடுத்த 5 வருஷத்துக்கு 3000 ரூபாய். 50 ரூபாய் கொடுத்து உங்க ஓட்டை விற்கணுமா? இந்த கேள்வியை மக்கள் கிட்ட நம்ம கேட்டே ஆகணும். அப்ப இந்த 50 ரூபாய் கொடுத்து ஓட்டு போறது என்ன ஆகுது? நமக்கு மருத்துவமனை இருக்கா? இல்ல. இவங்களுக்கு மட்டும் உடம்பு சரியில்லை நேரம் அப்போலோ போயிடுவாங்க. இங்க இருக்க எம்எல்ஏ உடம்பு சரியில்லைன்னா எங்க போவாரு? அப்போலோ போடுவாரு. நம்ம மட்டும் எங்க போனோம்? இங்க இருக்க மருத்துவமனைக்கு போனோம். மருத்துவமனைக்கு போனா உடம்பு சரியில்லைன்னு ஃபீவருக்கு போனா, காய்ச்சலுக்கு போனா அங்க ஒரு 100 கொசு வந்து நமக்கு மலேரியாவையும் வேற நோயும் கொடுத்துரும். அங்க இருக்க தண்ணியை குடிச்சா டைபாய்டு வந்துடும், இல்ல வைரல் ஃபீவர் வந்து. இதுதான் மருத்துவமனை, இங்க இருக்க மருத்துவமனை. சரி, படிச்சுட்டு இந்த தொகுதிக்குள்ள போனா ஒரு கல்லூரி இருக்கான்னு கேட்டா அந்த தொகுதியில கல்லூரி கிடையாது, ஒரு மருத்துவமனை கிடையாது. மழை வந்தா 3 மாசம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. குடிக்கிற தண்ணியில கழிவு நீரோட கலக்குது. இந்த பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? 2015 இருந்து இருக்கு. 2015 மழை வரும்போது பாதிக்கப்பட்ட முக்கியமான தொகுதி வில்லிவாக்கம். மொத்தமா மூழ்கிருச்சு. ஆனா இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா கலைஞர் வேட்டி கட்டிட்டு வந்தாரு, ஸ்டாலின் 2000 வேட்டி கட்டிட்டு வந்தாரு. இப்ப எப்படி ஷிஃப்ட் ஆயிட்டாருன்னா கோட் சூட்டு போட்டு வராரு. பையன் கம்ப்யூட்டர் கிட்ட வந்துட்டாரு. இதுதான் அவங்க டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்ல, குடும்பமா டெவலப் ஆகும்ல. அப்ப வில்லிவாக்கம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திமுக இல்ல, முதல்வர்கள் இல்ல, எம்எல்ஏ இல்ல, அமைச்சர் இல்ல, மாவட்ட செயலர் யாருமே இந்த தொகுதியை கண்டுக்கவே இல்லை. மக்களை மக்களா கூட மதிக்கல. பெண்கள் பாதுகாப்பு ஒரே சாராயம், இங்க கஞ்சா இல்ல. அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு போதை, காஸ்ட்லியான போதை. அப்ப இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பிரச்சனை, தாய்மார்கள் எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, எவ்வளவு பிரச்சனை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு தொகுதி பிரச்சனை இருக்குன்னா நம்ம தேர்தலுக்காக அண்ணன், வெறும் தேர்தலுக்காக அண்ணன் எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணல. எதுக்கு தலைவர் முதல் இந்த கட்சியை உருவாக்குனார்? அவர் பார்த்தார், எனக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளத்தெல்லாம் பார்த்துட்டாரு. அவர் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கிட்டு தூக்கி போட்டு ஏன் வராரு அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 20 வருஷமா, மாற்றம் வருமா? சேரிகளாவே இருக்கு. நான் ரோட்ல போகும்போது நாடாவே இருக்கு. மருத்துவமனை சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை. அப்ப நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். இது தேர்தலுக்காக மட்டும் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது. ஒவ்வொரு தொகுதியா பிரச்சனையை அலசி ஆராயுங்க. நேற்று பெரம்பூர் சொல்லும் போது வெறும் தேர்தலுக்காக சொல்லல, அவருடைய உள்ளத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில ஜாதி பலம் இருக்கா, இந்த தொகுதியில மத பலம் இருக்கான்னு. எங்களோட தலைவர் தேர்ந்தெடுத்த தொகுதி வறுமையின் உச்சத்தில் இருக்க தொகுதியா தான் தேர்ந்தெடுப்பார். அதை மாற்றுவார், அந்த தொகுதியே மாற்றுவார். 50 வருஷமா 60 வருஷமா சேரிகள் இருந்த சேரிகளை தூக்கி போட்டு, குடிசைகளை தூக்கி போட்டு, நான் எங்க மருத்துவமனைக்கு போறேனோ இப்ப சொல்றேன், எங்க அண்ணன் ஒரு அரசு மருத்துவமனையில போய் உடம்பு சரியில்லைன்னா பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை உருவாக்குவார். ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, முதலமைச்சருக்கு ஒரு மருத்துவமனை இல்லைங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குவார். இதுக்குதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த எம்எல்ஏ ஆறது, மினிஸ்டர் அது மூலியமா சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் அவர் வரல. ஒரே வார்த்தை சொன்ன தலைவர், 1 ரூபாய் நான் தொட மாட்டேன் முதலமைச்சர் ஆன உடனே. இந்த தெளிவு இருக்கா?
இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் அபிடவிட்ல கொடுக்கிறாரு எம்எல்ஏ ஆகும்போது, என்கிட்ட காரே இல்ல. அப்ப இப்ப போறீங்களே 3 கோடி ரூபாய் காரு எங்க இருந்து வந்துச்சு? யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்களா? ரெட் ஜெயிண்ட் 2021 கூட ரெட் ஜெயிண்ட் என்ன நிறுவனம்? 0 ப்ராஃபிட். படம் எடுத்ததே கிடையாது, எடுத்தாலும் டம்மி படம். இன்னைக்கு ஐயா ரஜினி அவர்களும் கமலும் வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டை வச்சு படம் எடுக்கிறேன். எங்க இருந்து காசு வந்துச்சு? மக்கள் பணம், கொள்ளடிச்ச பணம். நீ கவர்மெண்ட் வந்து வியாபாரம் பண்ற. என் தலைவர் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு மக்களுக்காக வந்திருக்கிறார். இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கும். இதுதான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். இவங்களுக்கு அவங்க வித்தியாசம் பண்ண வேணாம். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும் புரட்சி தலைவி அம்மாவோட பிறந்த நாள். அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் 2014 ஏத்து நின்னாங்க, லேதியா மோதியா அப்படின்னு. ஒன்றிய அரசு பாஜக இங்க வர முடியல. 16 தனியா நின்னு காமிச்சாங்க, நான் எழுத்து நிக்கிறேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கும் பொழுது தீய சக்தியை தூக்கி எறியணும், இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியணும் உருவாக்குனார். அதை வழிமொழிந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சு ஜெயிச்சு காமிச்சாங்க. ஆனால் நம்ம பார்த்து கேக்குறாங்க, இவங்க நம்ம தலைவர் ஏன் அதிமுகவை திட்டமாட்டிக்கிறாரு? ஒட்டுமொத்த அதிமுகவும் டிவிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, அங்க இருக்கிறதே ஒரு 10 பேர், அதுவும் அவங்க டெல்லி போயிட்டாங்க. உண்மையான அதிமுக இங்க இருக்கு. அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன், ஜெயசிடி பிரபாகரன் அண்ணன், பி.எஸ். பாபு அண்ணன், உண்மையான அண்ணன். இப்ப கூட சேர்ந்தாரு ஸ்பீக்கர் தனபாலனுடைய மகன், எங்கிருந்து வந்தார்? ஏன் வந்து பேச மாட்டேங்கிறேன்னா, இதுதான் அரசியல் ரீதியான கருத்து. திமுகவுடைய தீய சக்தி எதுக்குறதுக்கு ஒரு வலிமையான தலைவர், நம்ம தலைவர் அதிமுக உணர்ந்ததுனால இங்க வந்து ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கமா இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நாங்க ஏன் எதிர்க்கணும்? உடனே அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இவர் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வந்து பேர் சொல்லவே யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, முந்தா நேத்து கூட நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் சண்முக அண்ணன் சொல்றாரு பேட்டியில. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, நம்மளுடைய அண்ணன் திருமா அண்ணன் சொல்றாரு, இவரெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாரு. நான் கூட்டணி கட்சி பார்த்து தைரியம் இருந்தா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், அது பதில் சொல்லுங்க. இங்க இருக்க ஊடகத்தை பார்த்தும் ஊடகத்துல இருக்க நிருபர்களும் இந்த கொஸ்டின் கேளுங்க. உங்களை பார்த்து அந்த கொஸ்டின் கேள்வி நீங்களே பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் 3ஆம் ஆண்டுல இந்த மூவி ஜனநாயகன் மூவி ரிலீஸ் பண்ணப்படல. ஜனநாயகன் மூவியோட சர்டிபிகேட் யாருக்கிட்ட இருக்கு? பர்மிஷன் நீங்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. 3ஆம் என்ன சொன்னாரு? எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பணிய மாட்டார், எந்த அழுத்தத்திற்கும் விஜய் பணிய மாட்டார். என்ன பார்த்து பணிவீங்களான்னு கேக்குறாங்க. தைரியமாக பேசிய இன்னைக்கு இந்தியாவில 2 தலைவர், ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொன்னு எங்களுடைய தலைவர். படம் நடிக்கிறோம் போறோம் என்னமோ ஓகே. ஆனா இன்னொரு கொஸ்டின் திமுக பார்த்து கேக்குறேன். அந்த டைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் பேர் என்ன மறந்துட்டேன், பராசக்தி. அது வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் தூக்கி போட்டாங்க. உருட்டலான்னு நினைச்சாங்க, அந்த படத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு. மக்கள் மனசுக்கு பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகல, உன் படம் ஒரு நாள் கூட தியேட்டர்ல ஓடாதுன்னு தியேட்டருக்குள்ள மக்களே போல. அப்ப இந்த ரெட் ஜெயிண்ட் கம்பெனி யாருது நீங்க சொல்லுங்க? உதயநிதி மணி ஸ்டாரத்துக்கு முன்னாடி உடனே அந்த பேரை மாத்துறாங்களாம். உதயநிதி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஓனர் கிடையாது, இன்பநிதி தான் வந்து ஓனரா. இன்பநிதி யாரு? உதயநிதி மகன். சரி, இன்பநிதியோட தாத்தா யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தலித் சகோதரர்களே, இன்பநிதியுடைய தாத்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் உண்மையாக அரசியல் செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் இன்றைக்கு வரைக்கும் அதோடைய நஷ்டத்தை தைரியமாக எதிர்கொண்டிட்டு இருக்கார். இப்ப இஸ்லாமிய தோழர்களுக்கும் கிறிஸ்தவ தோழர்களுக்கும் இது பதில் சொல்லுங்க. எல்லா நிருபர்களும் போய் உதயநிதிட்ட கேளுங்க, அது எப்படி சார் உங்க படம் மட்டும் பாஜக சர்டிபிகேட் கொடுக்குது, அவரது மட்டும் கொடுக்கல, உங்களுடைய மகன் மட்டும் வியாபாரம் பண்றாரு, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு,
அப்ப அண்ணன் திருமாவண்ணன் அவர்களுக்கிட்டையும் கம்யூனிஸ்ட் சகோதரர்கிட்டையும் நிருபர்கள் போய் கேட்கணும். இது மாதிரி டிவிகே பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நீங்க பாஜக பக்கம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்படி பாஜக அப்படி பார்த்தா நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து முதல் நாளே ரிலீஸ் பண்ண விட்டுருக்கணும். ஏன் திமுகவுடைய படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை 40 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிப்பாட்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பொய்யான பிரச்சாரத்தை திமுக பண்ணாதீங்க. எங்களுடைய தலைவர் நேத்து தினத்தந்தி பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு, கண் கலங்கினார். எங்களோட தலைவர் கண் கலங்கினார், பேசுறாரு. என்ன மட்டும் ஏன் இப்படி அவதூறா பேசுறீங்க? என்னோட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் தடை பண்றீங்க? எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? மக்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அவர் ஏன் கண் கலங்கினார் தெரியுமா? கரூருடைய வழி அது மட்டுமல்ல, அவரு சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளூர் வரைக்கும் இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000க்கு கம்மி. ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவர் பாக்குறதுக்கு. என்னால பார்க்க முடியலையே, உங்க உணர்வுல கலந்துக்க முடியலையே. அந்த வலி கண் கலங்கினார். தலைவர் அவர்களே, தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கண் கலங்கினார், புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண் கலங்க வச்சாங்க. ஆனா 2 பேரும் ஓட ஓட விரட்டினாங்க உயிரோட இருக்க வரைக்கும் திமுகவை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 தலைவருக்கு அப்புறம் பயந்த ஒரே தலைவர், திமுக பார்த்து பயந்த ஒரே தலைவர், ஒரே இயக்கம் டிவிகே, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதனாலதான் இவ்வளவு நெருக்கடி. அது என்ன நெருக்கடி? அதெல்லாம் சும்மா. அப்ப இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இல்ல மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும். இல்ல, கரூர் சிச்சுவேஷனுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்திலே சொல்லியிருப்பாரு, எனக்கு சரியான இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்னு. அப்ப கரூருடைய பாதுகாப்பு இல்லாம நம்மளுடைய மக்கள் இறந்தாங்க. மிகப்பெரிய வழி, சட்ட போராட்டம், அதெல்லாம் நடத்திட்டு அவங்களுடைய நோக்கமே என்ன, எப்படி நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். நோக்கமே தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறது, தலைவர் விஜய் அவர்களை முடக்கிறது. அதுக்கு நான் உதாரணமே சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு SOP கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படின்னு. அந்த SOP எதுக்குன்னா முழுக்க முழுக்க நம்ம கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு. இப்ப திருச்செந்தூர் கோயில்ல இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல ஒரு பெரிய கூட்டம் வருது, 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கான பாதுகாப்புக்கான பொறுப்பு யாரு? காவல்துறை. அவங்கதான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரோட்ல இருந்து மெயின்ல. அப்படி நம்ம தலைவர் வரும் பொழுது நம்ம எந்த கூட்டத்தையும் கூட்டுறதே கிடையாது, இன்க்ளூடிங் பொதுச்செயலாளர். நம்ம போய் வண்டி எடுத்துட்டு லாரியா இவங்கள மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல போய் கூட்டிட்டு வரலாம் நம்ம வேலை கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? 10,000 பேர் பர்மிஷன் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க. 1 லட்சம் பேர் பர்மிஷன் வாங்கினா 5 லட்சம் பேர் வராங்க. மதுரையில மாநாடு நடத்தினா 15 லட்சம் பேர் வராங்க. அப்ப இதுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கட்சியோட சேர்ந்து காவல்துறை கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வர மாதிரி அமைதியா போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஏதாவது பிரச்சனை நடக்கட்டும், ஏதாவது அடிதடி நடக்கட்டும், எல்லாம் மயங்கி விழுட்டும். இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் விஜய் அவர்கள். இப்ப ஏன் அவர் ஒவ்வொரு வாரம் 10 நாளும் பர்மிஷன் வாங்கிட்டு பொறுமையா வராரு தெரியுங்களா? இன்னொரு பழி சொல்லை திமுக உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யுது. அப்ப அதனாலதான் ஒவ்வொரு 15 நாளும் 10 நாளும், அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சினிமாவில் நம்பர் 1 ஆகணும்னா 18 மணி நேரம் உழைக்கணும். 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்பர் 1 ஆக முடியும். அப்படி உழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் வரும் பொழுது 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரா? என்ன ஒரு அவதூறு அவரை பார்த்து. வர மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டை விட்டு வர மாட்டாருன்னு இவங்களே பிரச்சாரத்தை உருவாக்குறது. இதுதான் அவதூறு. அப்ப மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம கரெக்டா போலீஸ் பர்மிஷன் வாங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஷெட்டை போட்டு வெறும் 4900 பேர். ஏன் பர்மிஷன் வாங்குறோம்னா அந்த SOP-யை ஸ்டே ஆர்டர் கேட்டிருக்கோம் ஹைகோர்ட்ல. அந்த SOP படி நம்ம போனா பழி நம்ம மேல போட்டுருவாங்க.
இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் போட்டு மக்கள்ல பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை அப்படி ஒரு விஷயத்தை யாரு உருவாக்குறா? காவல்துறை மேல தப்பு கிடையாது. முதலமைச்சரா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன்னா தன்னுடைய மகனுக்கு அடுத்த பட்டாபிஷேகம் பண்ணனா இது குறுக்க நிக்கிறது யாரு? நாளை உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் குறுக்க நிக்கிறது யாரு? ஸ்டாலின் அவர்கள் 75 வயசு ஆயிருச்சு, இந்த எலெக்ஷன்ல காணா போயிடுவாரு. ஆனால் தடங்கள நிக்கிறது யாரு? இபிஎஸ் அவர்களா? மக்கள் இபிஎஸ் அவர்களை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கூட ஏதோ 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாராம். ஏதோ அப்படி போற வழக்குலாம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், இங்க யார் நம்ப போறா? நீங்க 10,000 ரூபாய் கொடுக்க போற, 5,000 கொடுங்க, 1 லட்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன். மக்கள் உங்களை நம்பாம நீங்க முதலமைச்சர் ஆனா தானே காசை கொடுக்கறதுக்கு. அப்ப வெறும் காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறது. நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியாது இல்ல. 21 முதலமைச்சரா ஏன் மக்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப சும்மா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதோ 2,000 ரூபாய் கொடுக்குறேன், இதோ 3,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன தமிழக மக்கள் என்ன ஏதோ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னும் தவறான மனப்பான்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி மாற்றத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் காணா போயிட்டாரு, தொண்டர்கள் இங்க வந்துட்டாங்க. அப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரே என்னது? டிவிகே நம்மளுடைய தலைவர் அவதூறு பிரச்சாரம், பெண் மூலியமா அவதூறு பிரச்சாரம், அந்த நிறுவனம் மூலியமா எல்லாத்தையும் அவதூறு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது நேத்து ஏன் கலங்கினாருன்னா இதுக்குதான். என்ன மக்கள் கிட்ட பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே, என்ன சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே, அப்படி சந்திச்சாலும் என் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப ஒவ்வொரு தாட்டியும் அவர் பயப்படுறாரு, மக்களுக்கு ஏதாச்சும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா காவல்துறை இல்ல. அப்ப இந்த நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க, அது வரைக்கும் இந்த முதலமைச்சர் சைனுங்கிறது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதெல்லாம் முதலமைச்சருங்கிறது அவ்வளவுதான். அடுத்த மாசம் என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருது அதோட முதலமைச்சர் ஓவர். காவல்துறை எல்லாம் மாற்றப்படும். அப்ப நேர்மையான காவல்துறை வரும் பொழுது கண்டிப்பாக தலைவர் ஒவ்வொரு ஊராகவும் நடந்து போவார், ஒவ்வொரு ஊராகவும் வருவார். ஏன்னா இந்த காவல்துறை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த முதலமைச்சர் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க பாக்குறாங்க. அவரை சுத்தி என்ன சொன்னாலும் மக்கள் எடுபட மாட்டேங்குது. அப்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பழிய தூக்கி அவர் மேல போடும். அதான் நேத்து கேட்டாரு, நீங்க என்ன நட்புங்கிறீங்களே, ஏன் மேல பழிய போட்டீங்களே, அதான் உங்க நட்பா? அரசியல் சூழ்ச்சி அது. அப்ப இந்த அரசை எதுக்காக மாத்தணும்? இப்போதைக்கு ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன். நம்ம நிர்மல்குமார் பிரதர் சொன்னார், KN நேரு அவர்களுடைய ஒரு துறை எடுத்துக்கும் ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு துறையில ஒரு 10 ரூபாயை அமைச்சு 70 கோடி 90 கோடி 100 கோடின்னு டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க. அதுல அரசு அதிகாரிகளும் உள்பட. அப்ப இந்த அரசு ஒரே ஒரு வேலை வாய்ப்புல, செந்தில் பாலாஜி ஆல்ரெடி வேலை வாய்ப்புல பல மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள வந்திருக்கு. இவருடைய துறையில பல்வேறு வெறும் ஒரு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் பண்ணியே 1200 கோடி 1300 கோடி ஊழல்னா மித்த 32 டிபார்ட்மெண்ட் ஊழலுடைய கணக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்ப இதை மாற்றம்னா நம்ம ஒரே ஒரு முடிவெடுக்கணும். ஒரு தொகுதியில தலைவர் அவர்கள் யார வேணா வேட்பாளரா சொல்லட்டும், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியோட வேட்பாளர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். அண்ணன் நம்ம மாவட்ட செயலரோட உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், இல்ல பகுதியோட கருத்து முரண்பாடு இருக்கலாம், வார்டோட கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏங்கிறது முக்கியமான ஒரு உருவாக்கம் எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோம்னா நமக்கு 117 எம்எல்ஏக்கள் வேண்டும், குறைந்தபட்சம் மெஜாரிட்டியை தாண்டணும். அவருடைய கனவுகள், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சிறப்பா செயல்படணும்னா நமக்கு 140 எம்எல்ஏ குறைந்தபட்சம் இருக்கணும். மக்கள் தயாராயிட்டாங்க. நம்ம நிர்மல் சொன்ன மாதிரி 40% மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் 2 பேர். நான் சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன். நேற்று கிட்டத்தட்ட ஓட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. மினிமம் 50%, 45% 50% 40 வயசு கீழே இருப்பாங்க நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்ல. அதுல நமக்கு ஒரு 60% விழுந்தாலே நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. சிம்பிள் கால்குலேஷன். இவங்க எல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? காசை வாங்கிக்குவாங்க, ரீசார்ஜ் பண்ணாததும் காசு வாங்கி, எல்லாம் திருடின காசு தானே, எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் அங்க போகும்பொழுது பட்டனை பிரஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் தேர்றது விசில், இன்னொன்னு விஜய் அண்ணா.
அவ்வளவுதான். அப்ப மக்கள் தயாராயிட்டாங்க. நேத்து பெரம்பூர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வி ஃபார் விஜய் அண்ணா. இன்னுமேட்டு வில்லிவாக்கம் விஜய் அண்ணா மாற போகுது. நீங்க எல்லாம் வேலை செய்ய ரெடி ஆகுங்க. உங்களோட நாங்க வரப்போறோம். நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களோட போவோம். ஒவ்வொரு வீடா போவோம். எம்எல்ஏ காணா போயிட்டாரு, கட்சி காணா போயிருச்சு, வெற்றி அண்ணன் காணா போயிட்டாரு, அதெல்லாம் விட்டுருங்க. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவர் பாட்டி ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வீடு வீடா போவோம். வாக்குறுதியை கொடுப்போம். தலைவர் சொல்ற வாக்குறுதியை கொடுப்போம். நம்மளே மக்கள் நம்புவார்கள். எத்தனை வருஷமா ஏமாந்துட்டு இருக்காங்க? 25-30 வருஷமா ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப மாற்றம் வேணும்னா ஒரு புது சக்தியை மக்கள் நம்புவாங்கன்னா, அப்படி ரோட்ல நடந்து வரும்போது எல்லாரும் சந்தோஷமா தேடி வராங்க. பொதுவா நான் வரும்போது டிராபிக் ஜாம் ஆயிருச்சு. நான் சொன்னேன் அண்ணன்ட்ட, அண்ணே இந்த வெடி வைக்கிறது, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேண்டாம், இந்த திமுக கல்ச்சரே வேணாம், கார் எல்லாம் தூக்கி போட்டு நடந்து போவனே வேணாம், இதெல்லாம் வேணான்னு முதல்ல இன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த ஆடம்பரம் பேனர் அடிக்கிறது எல்லாம் வேண்டாம். நம்ம பாடி நடந்து போய்கிட்டே இருப்போம். மக்கள் கிட்ட என்ன பிரச்சனையோ கேட்போம், என்ன முடியுதோ நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படி ஒரு எளிமையை தான் நம்ம தலைவர் ஃபாலோ பண்றாரு, நம்மளும் அப்படிதான் ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த டிராபிக் வரும்போது நிறைய பேர் டிராபிக் இருந்துச்சுன்னா கோவப்படுவாங்க. ஆனா எல்லாரும் காரை விட்டு பைக்கை விட்டு கையை காமிச்சு ஓடி வராங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த அன்பு தான் மக்கள்கிட்ட பாக்குறேன். இதுதான் பெரிய அதிசயமா இருக்கு நமக்கு. அதாவது இதெல்லாம் உருவாக்கிட்டு முதலமைச்சர் பார்த்தா ஒரு சாஃப்டா இருப்பார். நம்மள திட்ட மாட்டார், நம்ம அண்ணனை திட்ட மாட்டார், பேச மாட்டார். ஆனால் எல்லா வேலையும் செய்யறது திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். இந்த அமைதி படத்துல சத்யராஜ் இருப்பார் பாருங்க, பக்கத்துல மணின்னு மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்குவார். அதுதான் ஒரு புள்ள. என்ன எப்ப பார்த்தாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, போடு கரூர் மாதிரி ஒரு பிரச்சனைய போடு, அந்த எஸ்பியை கூப்பிடு, வெளியே வர விடாத மாதிரி நிப்பாட்டு, பொதுச் செயலாளர் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா கதற விடு, 30 நாள் அப்படி பர்மிஷன் கொடுக்கவே கொடுக்காத. ஆனா தன்னுடைய மர்மம் கம்பெனி வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வரல, விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வரல பிரச்சாரத்தை உருவாக்கும். நேத்து ஏன் கண் கலங்கினாரு? இதுக்குதான். அவர் ஏதோ அமைதியா இருக்கிற மாதிரியும் நல்ல மாதிரியும், இந்த அமைதி படத்துல இருக்க சத்யராஜ் கேரக்டர் தான் அவரு. அமைதியா இருப்பாரு. எலெக்ஷன் வரும்போது பத்த விடுறான்னு சொல்லுவாரு பாருங்க, அதுதான் அவங்க. அப்ப எல்லா தவறையும் செய்யக்கூடியது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு குடும்பமும். இதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது எல்லாம் கரெக்டா தானே போகுது, அவர் பாட்டிக்கு அமைதியா இருக்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்தான அரசியல். பிஜேபி கூட அதிமுக சேர்ந்துச்சு, நம்ம அதிமுக திட்டிட்டு இருப்போம். ஆனா திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து அவங்க படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப தெரியுதா எவ்வளவு அதிமுக கூட உண்மையா போய் சேர்ந்துக்கிட்டு, ஆமா சேர்ந்துட்டேன், நீங்க மக்கள் ஓட்டு போடுங்கன்னு வந்து சொல்றாங்க. அங்கேயாச்சும் ஒரு உண்மை இருக்கு. இங்க உண்மையே கிடையாது. எதுக்குற மாதிரி எதுக்குறது, ஆனா படத்தை ரிலீஸ் பண்றது. அப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு உண்மை இருக்கு, நம்மளுடைய தலைவர்கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்கு. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நீங்க திடீர்னு இப்ப நம்ம மீட்டிங் போட்டோமா, நாளைக்கே இப்ப யாரு மாவட்ட செயலாளர்னு கேட்டேன் வில்லிவாக்கத்துக்கு, நம்ம சேகர் அண்ணன் தான், பாபு அண்ணன் தான் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க. நாளைக்கே மீட்டிங் போட்டுருவாரு, ஓடி வந்து பாருங்க, இன்னும் 2 நாள்ல மீட்டிங் போட்டுருவாங்க, கிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க எம்எல்ஏ தூக்குனாலும் தூக்கிடுவாங்க, வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, இங்க இருந்து ஆச்சு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வந்து அதுன்னு படத்தை காமிப்பாங்க. நம்மளே படம் பார்த்து மேல வந்தவங்க, நம்மளே படம் பார்த்து ஆட்சி அமைக்க போடுவாங்க. நம்ம கிட்ட படம்லாம் காமிக்க முடியுமா? எங்க தலைவரே நடிகரா இருந்து அரசியல்வாதி ஆயிட்டாரு, எங்க தலைவர் நடிகரா இருந்து தலைவர் ஆயிட்டாரு. நீ தலைவர்ல இருந்து நடிகர் ஆகிட்டு இருக்க, அதுவும் லூஸ் மோகன் மாதிரி அப்பப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க. வேணாம் சார், எது தெரியுமோ அதை செய்யுங்க. நடந்து வர்றது, தூக்குறது, டவலை தூக்குறது, பேண்ட மாத்துறது வேண்டாம், விட்டுருங்க. எங்க அண்ணனை பார்த்து செய்யாதீங்க. எங்க அண்ணனாச்சு விசில் அடிப்பாருன்னு சொன்னாரு. அவரு இந்த ஒரு படத்துல வர மாதிரி விஜயாவே மாறிட்டாரு அவர். மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேண்ட்ல இருந்து டிரெஸ்ல இருந்து நடுவுல ஸ்டேஜ் போட்டு வாக் பண்றதுல இருந்து டவலை தூக்கி போடுறதுல இருந்து என்னென்னலாம் பண்றாங்களோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா பசங்க மீம்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பெண்கள் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. நீங்க 5000 கொடு, 2000 கொடு, இல்ல 10,000 கொடு, எல்லாம் கொடு, எல்லாம் எந்து தானே. திரு கலைஞர் அவர்கள் வந்து 50,000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சு ஏதோ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் பணம், ஏன் உரிமை, நீ கொடுக்குறீங்க. ஆனா ஓட்டு எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்கு, அது தெளிவா இருக்கிறாங்க.
நேத்து வேலூர்ல இருந்து வராரு அண்ணன். வரும்பொழுது கரெக்டா ஆம்பூர் என்ட்ரி. ஒரு 300 பேர். நான் தூரமா பாக்குறேன், கருப்பா ஒரே ஒரு கும்பலா நிக்கிறாங்க. என்னடா அது கருப்பா இருக்கே, ஏதாச்சும் கருப்பு கொடி காமிக்கிறாங்களா? நான் வேற பயந்துட்டேன். திமுக காரன் வேற ஒரு 200 பேரை வந்து கருப்பு கொடி காமிக்கிறாங்களான்னு நினைச்சேன். அப்படி நான் பக்கத்துல ஃபர்ஸ்ட் நான் தான் போயிட்டு இருக்கேன். அப்படி பக்கத்துல போகும்போது தான் தெரியுது, ஆம்பூர் என்ட்ரு ஆகும்போது நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரிகள் ஒரு 300 பேரை பர்தா போட்டுட்டு ஒரு பாதி ரோடு ஓடி வராங்க பர்தா போட்டுட்டு. நான் பார்த்து பயந்துட்டேன். முகம் வேற பார்க்க முடியல. இந்த அக்கா முகம் பார்க்க முடியல, அங்க முகம் பார்க்க முடியல. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கார் எந்த பார்த்துட்டு அண்ணன் நினைச்சிட்டாங்க. அண்ணன்காரன் கருப்பு, ஏங்காரன் கருப்பு. உடனே பாதி நிப்பாட்டு. நான் சொன்னேன், இல்ல பின்னாடி வராரு, அங்க அட்டாக் பண்ணுங்க, என்ன கொஞ்சம் போக விட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 300 இஸ்லாமிய பெண்கள் ஓடி வராங்க குழந்தைங்களோட. எப்பன்னா 2 மணி வெயில்ல. இப்பொழுது தெரியுதா எங்க பாசம் இருக்குன்னு? ஒவ்வொரு மசூதியிலும் ஒழிக்கப்பட்டுவது இறைவனுக்கு அப்புறம் நம்மளுடைய தலைவருக்கு தான் ஓட்டு போடணும். ஒவ்வொரு சர்ச்சிலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் தலைவர் வந்து பூந்தாரு. ஏன்னா அவருக்கு ஜாதி இல்ல, மதமும் இல்ல. உடனே பிஜேபி காரன் திட்டுவான், அவரு வந்து ஜோசப் விஜய்ன்னு. உடனே திருப்பி சொன்னாரு, ஆமாப்பா என் பேர் ஜோசப் விஜய் தான், உனக்கு என்னடா பிரச்சனை? அது எங்க அப்பா வச்ச பேருப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? முருகர் வேலை கொடுக்கும் பொழுது அவங்க அண்ணன் பார்த்து, என்னப்பா அவரு முருகர் பக்தர்? ஆமா எங்க அண்ணன் முருகர் பக்தர் தான், உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே மதமும் ஜாதியும் பிறப்பால இந்த குடும்பமா அந்த குடும்பமா, இவங்கதான் வந்து 75 வருஷத்துக்கு ஆள்ற பரம்பரை மாதிரி, ஏதோ சோழ வம்சம் மாதிரி. இவருக்கு அப்புறம் இவர் பையன், இவர் இன்பநிதி சினிமால போட்டாச்சு, அடுத்த ஹீரோ ஆக்கிடுவாங்க. ஹீரோ ஆக்குன 5 படம் ஓடாது, ஆனா இளைஞரணி தலைவர் ஆக்கிடுவாங்க. இளைஞரணி தலைவர் ஆகுனா அடுத்த முதலமைச்சர் ஆகிறது ரெடி பண்ணிட்டாங்க பேக்கேஜ. இப்ப இதெல்லாம் ஏத்து நிக்கிறதுக்கு யாரு வரணும்? நம்ம தான் வரணும். நம்ம தலைவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த ஃபேமிலி இனிமேட்டு ஒன்னும் பண்ண முடியாது. எம்ஜிஆர் கிட்ட ஒன்னும் பண்ண முடியல. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மாவோட பர்த்டே பூஜையை போட்டு ஆரம்பிச்சாச்சு, மொத்தமா முடிச்சிருவோம். அதனால பெரம்பூர்ல ஆரம்பிச்சு வில்லிவாக்கத்துல டேக் ஆஃப் ஆகி அண்ணன் தமிழ்நாடு முழுசும் போய் சென்ட் ஜார்ஜ் ஹோட்டல்ல உட்கார வைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்னும் பண்ண வேணாம். இதுக்கு மேல நீங்க திமுகவை பாத்துக்குவாங்க. வீடு வீடா வந்தா ஒன்னும் பண்ணாதீங்க, கதவை மூடிருங்க, டம்முன்னு மூடிருங்க. பேச கூட வேணாம், ஏன்னா அந்த அளவு கூட ஒர்த்து கிடையாது. அப்படி பக்கத்துல வரும்போது ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, தலைவருடைய ஸ்டிக்கரை மேல வச்சுட்டு கதவை மூடிட்டு வெளியில இருந்து விசில் அடிங்க. ஏன்னா பேசினா ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. ரவுடி பசங்க எல்லாம் ரவுடி பசங்க என்ன. அதனால கதவை மூடி டங்க எப்படி மூடுனா அரைஞ்ச மாதிரி மூடணும். அப்படி கதவை டம்முன்னு அடிக்கல, ஓங்கி ஒரு அரைஞ்ச மாதிரி இருக்கணும். 5 வருஷம் ஏன்டா வரல, 5 வருஷம் ஏன் வரல, 5 வருஷம் ஏன் வரல, 5 வருஷம் ஏன் வரல. இப்ப ஓட்டு கேட்க வரியா? நம்ம சேகர் பாபு அண்ணன் வந்தாலும் சரி, முதலமைச்சரே வந்தாலும் சரி, மரியாதையை கதவை மூடிட்டு ஒரு விசில் அடிச்சோம்னா நம்ம எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. இத்தோட இன்னும் முதலமைச்சர் இன்னும் ஒரு 10 நாளுக்கு தான். அத்தோட இந்த குடும்பத்தோடைய வாரிசு தொல்லைகளும் முடிஞ்சிச்சு. சோ ஒரு நல்ல நிர்வாகத்தையும் மாற்றத்தையும் உருவாக்க உங்களோட நாங்க வந்துட்டோம். இந்த வில்லிவாக்கம் இன்னுமேட்டு தளபதி வாக்கமா மாறணும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.